மண்டே மார்னிங் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு என்ன பண்ணணுன்னு தான் பார்க்க போகிறீங்க. இந்த கிளாஸை பார்த்தா கண்டிப்பாக எங்கள் அம்மா கால் பண்ணி திட்டுவாங்க. ஆனால் என்ன வாங்கிட்டேன் டிமார்ட்டில். சரி எதுக்காச்சும் யூஸ் பண்ணணும்னு சொல்லி இந்த மாதிரி மார்னிங் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்கு வந்து இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, காலையிலைக்கு வந்து களி செஞ்சுட்டு மத்தியானத்துக்கு வந்து வாழைக்காவும் பீன்ஸ் முட்டை பொரியலும் பண்ணலான்னு இருக்கேன். அதோடைய வந்து லெமன் ரைஸ். நம்ம லைஃப்பில் தூக்கத்துக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குதுன்னு இத்தனை நாள் நான் ரியலைஸ் பண்ணவே இல்லை. ஆஃப்டர் பேபி அந்த ரியலைசேஷன் நாளுக்கு நாள் கூடிகிட்டே இருக்குது. ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்பையும் சரி, காலேஜ் போகிறப்பையும் சரி, நைட்டு தூங்காதது பெருசாக நம்மளை பாதர் பண்ணவே பண்ணாது. திருப்பி நம்ம ஃப்ரீயாக இருக்கப்போ எப்போனா தூங்கிடுவோம், இல்லை நம்ம நினச்ச நேரம் தூங்க முடியும். இந்த மாதிரியெல்லாம் இருந்துட்டு இப்போ கிருத்திக் வந்து இது ஒரு ஸ்டேஜ்க்குரிய இதுவான்னு தெரியல. நைட்டு ஒரு 2 மணிக்கு எழுந்தா 3-4 மணி வரைக்கும் விளையாடிட்டே இருக்கான். ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா விளையாடிட்டே இருக்கான். மிட் நைட்டில் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. நெக்ஸ்ட் டே மார்னிங் அது செம்மையாக அஃபெக்ட் பண்ணுது எங்கள் டே. பட் குழந்தைங்க வளர்க்குறப்ப இதெல்லாம் ஒரு எக்ஸ்கியூஸே கிடையாது. இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். பட் எந்தெந்த விஷயங்கள்லாம் எங்களை பெட்டராக ஃபீல் பண்ண வைக்குதோ அதெல்லாம் நாங்கள் தேடி தேடி பண்ணிகிட்ருக்கோம். குட்டியாக ஏதாச்சும் ஒரு அவுட்டிங் போகிறது, மொட்டை மாடியில் போய் விளையாடுறது, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, 2 பேரும் எப்படி ஃபீல் பண்ணுறோன்னு எங்கள் ஒருத்தருக்குள்ளே அதை பற்றி பேசிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம். ஃபுட்டுமே எங்கள் லைஃப்பில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணிகிட்டு இருந்துச்சு. பட் அதை நாங்கள் வெளியே இருந்து யாரும் ஆள் போடல. ஸோ நாங்கள் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் நாங்கள் தான் குக் பண்ணோம். டைமுக்கு ஆஃபீஸ்க்கும் பேக் பண்ணி கொடுக்கணும். ஸோ என்ன தான் பேலன்ஸ்டாக நம்மளால் ஃபைபர், ப்ரோட்டீன் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி சாப்பிட முடியாட்டி கூட ஒரு நாளைக்கு 2 காய் 2 முட்டை இந்த மாதிரி ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக சாப்பிட்டுட்ருக்கோம்.